ஃப்ரெண்டு கூட படம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தெரியும், ஒரு ரைட்டராக தெரியும், ஆனால் டேரக்டராக தெரியாது எப்படி ஒர்க் பண்ணுவாருலாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டப்பிங்கில் வந்து நான் போய் உட்காடுறேன். முதல் டைலாக் என்னென்னா, நான் டை கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏற்றி கட்டணும், இவ்வளோதான், இவ்வளோதான். இப்போ இந்த ஊக்கு வந்து பிரதீப் அந்த ஊனில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னாரு. கான்ஃபிடென்ட்டாக சொல்லு. ஊனில் ஒரு கான்ஃபிடென்ஸா? ஓகே. அந்த இப்போ ஒரு சொன்னல, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக. பிரதீப் அவ்வளோ இல்லை, நீ சொல்லும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கா கேட்கணும், உனக்கு நீயே ஒன்று அப்படி பண்ணிக்கிறது தானே. சரி சரி சரி, இது சொன்னால் கேட்கவே கேட்காது. ஓகே பிரதீப், இப்போ என்ன பண்ணுற, மூச்சு விட்டுட்டே அந்த சொல்லு. ப்ளோ வருதுடா. ஓகே. கிராக் ஆயிடுச்சு. பேஸாக சொல்லு. ஓகே. கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும், பேஸோட சொல்லணும், கிராக் ஆகக்கூடாது, மூச்சு வரக்கூடாது, மூச்சு விடணும், சத்தமாகவும் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணும். இல்லை 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 அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஓய்யோ செத்தேன்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான். அவ்வளோதான், முடிஞ்சு இந்த டப்பிங்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். இப்போ என்னென்னா, சார் ப்ரோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை கட் பண்ணுறீங்க, நான் பாட்டுக்கு தரேன், நீங்கள் எந்த கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் அப்பவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் ஒரு தப்பாக எடுத்துக்கலாம், ஒன்று செய்யலாமா, ஊவோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது, நீங்கள் வந்து அந்த மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஆடியன்ஸுக்கு தெரியாது, விட்டுறலாம். அது எப்படிரா, இவ்வளோ ஊழியே நான் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்க்குறேன், என் வாய்ஸ் வந்தால் தப்பாக இருக்காது அப்படின்னாரு. அப்புறம் நான் பல 100 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு ஊன்லேயே. ஒரு இப்போ கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ கிடைச்சது வந்துருச்சுன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஸோ அப்படி பார்த்த ஒருத்தருக்கு சரி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்பினேன் நல்லதாக தான் பண்ணுவார், எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்தில் வந்து அன்பாக சொல்லுவான், சில நேரத்தில் அடித்து சொல்லுவான், ஆனால் நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான். அது வந்து நான் எனக்காக எப்போவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத் ப்ரோ. நான் எப்போவுமே அவர் ப்ரோன்னு கூட சொல்கிறார் என்ன, ஏன்னா அண்ணன்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்டா, அந்த மாதிரிலாம் பொண்ணுங்க முன்னாடி கூப்பிடாத அப்படின்றாரு. சரி அதனால் ப்ரோன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து உண்மையிலே என் மனசுலேருந்து நான் என்றைக்குமே ஒரு அண்ணாவை தான் பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த நம்பிக்கையை தாண்டி ஃப்ரெண்டுன்னு மட்டும் நம்ப முடியுமா, படம் இல்லை பிஸ்னஸ் வேறு. ஸோ அதனால் ஆனால் பார்த்தா ஓமை கடவுளேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. சரி டேரக்டர் சொன்னால் கண்டிப்பாக அப்போது இப்படி விட்டு கொடுத்த டேரக்டர்னால் கண்டிப்பாக நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பிக்கையோட பண்ண படம் தான் டிராகன். இந்த டிராகனில் வந்து நான் அவ்வளோவா பண்ணலைங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரோ, அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் பண்ணேன். உண்மையான டிராகன் வந்து அவர் தான். ஸோ தேங்க்யூ அஸ்வத் ப்ரோ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.